السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவன் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பன போன்ற வழிகாட்டல்களை அவனுக்கு வழங்குவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு வேதங்கள் சுஹுஃபுகள் என்று கொடுத்து அதன் ஊடாக அல்லாஹு தஆலா மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டல்களையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான். அந்த வகையில் குர்ஆனிலே சில வேதங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜபூர், தௌராத், இன்ஜீல், இதுபோல சில சுஹுஃபுகளும், சுஹுஃப் இப்ராஹீம், சுஹுஃப் மூசா என்கிற சுஹுஃபுகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த வேதங்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதங்களா என்று கேட்டால் கிடையாது. பொதுவாக நாம் அல்லாஹ் அவனுடைய தூதர்களுக்கு வேதங்களை வழங்கியிருக்கிறான் என்ற அடிப்படையில் பல வேதங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். குறிப்பாக பெயர் சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களையும் நாம் ஈமான் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொடரில் இறுதி வேதமாக இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்தார். 23 ஆண்டு கால அவர்களுடைய தஅவா வரலாற்றில் அல் குர்ஆன் படிப்படியாக அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். இந்த அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய தோழர்களுக்கு அதை ஓதி காண்பிப்பார்கள். தோழர்களில் சிலரை அதை எழுதுவதற்காக நியமித்திருந்தார்கள். அவர்களை காத்திபுல் வஹி, குத்தாபுல் வஹி. காத்திபுல் வஹி என்பது ஒருமை, குத்தாபுல் வஹி என்பது பன்மை. இப்போ பல சஹாபாக்கள் அதற்கு நியமிக்கப்பட்டிருந்ததனால் அவர்களை குத்தாபுல் வஹி, வஹி எழுதுவதற்காக நியமிக்கப்பட்ட சஹாபாக்கள் என்று அடையாளப்படுத்துவார்கள். இவ்வாறு வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களாக சிலர் இருந்து அதை அவர்கள் உடனடியாக அவர்களிடம் இருந்த பொருட்களிலே எழுதி கொள்வார்கள். ஓலைகள், மட்டைகள், ஓடுகள், எலும்புகள் போன்றவற்றிலே அதை எழுதி வைத்து கொள்வார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில சஹாபாக்கள் அதை உடனடியாக மனப்பாடம் செய்து கொள்வார்கள். ஏனையோர் மனப்பாடம் செய்தவர்கள் ஓதுவதை கேட்பார்கள், எழுதப்பட்டிருப்பவற்றில் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அமல் செய்வதிலே எல்லோரும் ஆர்வம் காட்டி அமல் செய்து அதை பாதுகாத்து வந்தார்கள். இப்போ முதலாவதாக அல் குர்ஆனை மனனமிட்ட ஒரு ஹாஃபிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்படுகிறார்கள். அதேபோல் சஹாபாக்களில் சிலர் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை முதலில் இறக்குகிற போது சூரத்துல் அலக் என்கிற அத்தியாயத்தின் ஆரம்ப 5 வசனங்களை கொண்டே இறக்கினார். இந்த இறங்கிய ஒரு ஓர்டர் இருக்கிறது, அதை தர்தீபுன் நுசூல் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இறங்கிய முறை வித்தியாசமானது. அந்த வித்தியாசமாக இறங்கிய முறையிலே முதலில் இறங்கியது அலக், இறுதியாக இது இறங்கியது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற சூறாதான் இறங்கிய ஓர்டரிலே இறுதியாக இறங்கியது என்று சொல்வார்கள்.
அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் மொத்தமாக நாம் குர்ஆனை பார்த்தால் குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. பொதுவாக 6666 வசனங்கள் என்பது தமிழுலகில் பிரபல்யமாக இருக்கக்கூடியதாகும். ஆனால் சரியாக அந்த குர்ஆனுக்கு எண்கள் இட்டிருக்கிற நம்பர் இட்டிருக்கிற அந்த முறையை பார்க்கிற போது 6666 அல்ல. அதாவது எண்ணிக்கை இடுவதில் தான் கருத்து வேறுபாடு இருக்கிறதே தவிர அவையெல்லாம் குர்ஆனில் உள்ளது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. சில 2 வசனங்களாக காட்டப்பட்டது ஒரு வசனமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த அடிப்படையில் 6300 சுமார் 6300 அளவில் தான் அல் குர்ஆனுடைய வசனங்கள் காணப்படுகின்றன. இந்த 114 அத்தியாயங்களும் அன்புள்ள சகோதர சகோதரிகளில் தொகுக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இதை தர்தீபு திலாவா என்று சொல்வார்கள். தொகுக்கப்பட்ட ஒழுங்கை தர்தீபு திலாவா என்று சொல்வது. அப்போ தர்தீபு நுசூல் ஃபஸ்ட்டுக்கு வருவது சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள், பிறகு தேவைக்கேற்ப இறங்கி இருக்கிறது. இறுதியாக இறங்கியது சூரத்து நஸ்ர் என்பது சிலருடைய கருத்து. அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஆனால் தர்தீபு திலாவா என்கிற இந்த ஓதுகிற ஒழுங்கை நீங்கள் எடுத்து பார்த்தால் முதலாவது அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 2வது சூரத்துல் பக்ரா, அதுபோல 114வது அத்தியாயமாக சூரத்து அன்னாஸ் என்கிற குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கிற அத்தியாயம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த குர்ஆன் எலும்புகள், தோல்கள், ஓலைகள், மட்டைகள் போன்றவற்றில்தான் எழுதப்பட்டிருந்தன. உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு முஸ்ஹஃபாக, முஸ்ஹஃப் என்கிற சொல்லை நீங்கள் புரிய வேண்டும், முஸ்ஹஃப் வடிவில் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வரவில்லை. முஸ்ஹஃப் என்றால் இன்று நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நூலுருப்படுத்தப்பட்ட வடிவம். இந்த வடிவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு. அந்த காலத்திலே இடம்பெற்ற சில யுத்தங்களில் குர்ஆனை மனப்பாடம் செய்த சில சஹாபாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதை கவனத்தில் எடுத்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும், ஒரு முஸ்ஹஃப் வடிவத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வந்து அது தொடர்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கலந்தாலோசித்து அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஷூராவை சரிகண்டு ஏனைய சஹாபாக்களும் அந்த மஷூராவை சரிகண்ட பிறகு ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழருடைய தலைமையிலே இந்த குர்ஆனை நூலுருப்படுத்துகிற ஒரு பணி மேற்கொள்ளப்பட்டு அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த முஸ்ஹஃப் அன்றைய கால வடிவத்திற்கு ஏற்ப நூலுருப்படுத்தப்பட்டது. அது நூலுருப்படுத்தப்பட்டு ஒரு பிரதியாக மட்டுமே இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பாதுகாப்பிற்காக கொடுத்திருந்தார்கள். இதில் எல்லா சஹாபாக்களும் பங்களிப்பு செய்து ஏகமனதாக இதுதான் முஸ்ஹஃப், இதுதான் குர்ஆன் என்று ஏற்றிருந்தார்கள். அதற்கு பிறகு 3வது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து அந்த இஸ்லாத்தில் அரபு தெரியாதவர்களும் உள்ளே நுழைய ஆரம்பித்த போது, முஸ்லீம்களாக மாற ஆரம்பித்த போது குர்ஆனை சரியான முறையிலே பேணி ஓதுவதற்கான ஒரு வழிகாட்டல் தேவைப்பட்டது. அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்த அந்த தொகுக்கப்பட்ட பிரதியை பார்த்து இன்னும் பல பிரதிகள் சஹாபாக்கள் செய்து அந்த பிரதிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலிருந்து எல்லா பிரதேசங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பப்பட்டு அந்த முஸ்ஹஃப் தொடர்ந்து இஸ்லாமிய உலகத்தில்
பேணப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கொண்டு வந்து கொடுத்தது என்று சொன்னோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய வார்த்தைகளாகத்தான் அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்போ குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய வார்த்தைகளாகும். குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய வார்த்தைகளாகும். அதனுடைய சவுத் என்கிற சத்தமும் அல்லாஹுடையது, ஹர்ஃப் என்கிற எழுத்துக்களும் அல்லாஹுடையது. ஏனென்றால் குர்ஆனிலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அலிஃப் லாம் மீம் 3 எழுத்துக்கள், 3 ஹர்ஃப்கள் என்று சொல்கிறார்கள். எனவே சவுத்தும் ஹர்ஃபும், சவுத் என்றால் சவுண்ட், ஹர்ஃப் என்றால் எழுத்து, இவை அல்லாஹுடையவை. அல்லாஹுவால் பேசப்பட்ட அல்லாஹுடைய வார்த்தைகள் தான் குர்ஆன் ஆகும். குர்ஆன் படைக்கப்பட்டது கிடையாது. இதிலே நாம் தெளிவோடு இருக்க வேண்டும். அதாவது அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டம் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று மிக கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அது அல்லாஹுடைய சிஃபத். அல்லாஹுடைய சிஃபத் படைக்கப்பட்டால் அல்லாஹ் படைக்கப்பட்டான் என்கிற ஒரு அர்த்தம் வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் முஅ்தஸிலாக்களுக்கு எதிராக மிக கடுமையாக போராடி இது அல்லாஹுடைய கலாம் என்பதை ப்ரூவ் பண்ணினார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதிலே நாம் தெளிவோடும் உறுதியோடும் இருக்க வேண்டும். இது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாகும். குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாமாகும், அல்லாஹ் பேசிய வார்த்தைகளாகும். இந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றுவித்தது, அவர்கள் உருவாக்கியது என்கிற ஒரு விமர்சனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே உண்டானது. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே அந்த விமர்சனத்தை அடிப்படையாக வைத்து இந்த குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகள் இல்லை என்று நீங்கள் வாதிடுவதாக இருந்தால் இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சவால் விட்டார். யாராலும் அந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து 10 அத்தியாயங்கள், இப்போ குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இதிலே 10 அத்தியாயங்களை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொன்னபோது அந்த 10 அத்தியாயங்களை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. பிறகு ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று கேட்டபோது அதற்கும் அவர்களால் பதிலளிக்க முடியவில்லை. அதிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் தான் என்பது 100% அந்த மக்கள் மத்தியிலும் நிரூபணமாகியது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு பிற்பட்ட காலங்களிலும் சிலர் வந்து இந்த விமர்சனத்தை, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம் அல்ல என்கிற விமர்சனத்தை முன்வைத்த போதெல்லாம் இந்த வசனங்களை ஓதி காண்பித்து அந்த விமர்சனத்தை அறிஞர்கள் எதிர்கொண்டார்கள். விமர்சனம் செய்தவர்களால் அல் குர்ஆனில் உள்ள ஒரு சிறிய அத்தியாயத்தை போன்ற ஒன்றை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. உலகம் அழியும் வரைக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறான ஒரு சூறாவை, குர்ஆனிலே உள்ளது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர யாராலும் முடியாது என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அது மிகவும் உறுதியான நிலைப்பாடும் கூட. நிச்சயமாக இது அல்லாஹுடைய கலாமாக இருப்பதனால் யாராலும் இதை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த வேத நூல் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரிய ஒரு வேத நூல் கிடையாது. இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இது மனித இனத்திற்குரிய வேத நூலாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அறிமுகப்படுத்தப்பட்ட தினத்திலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அப்படி வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான வழிகாட்டியாகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறதே தவிர முஸ்லிம்களுக்கு மட்டும் உரிய வேத நூல் கிடையாது. முஸ்லிம்களாகிய நாம் அதை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அதில் உள்ள அனைத்திற்கும் நாம் முக்கியத்துவம் தருகிறோம், அதை நம்புகிறோம், அல்லாஹுடைய கலாம் என்று ஏற்றிருக்கிறோம். ஏனையவர்களும் இதை படிக்க வேண்டும், ஏனைய மக்களும் இதை படிக்க வேண்டும்.
அவர்களிடத்திலே இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஈடுபட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இன்று இந்த குர்ஆன் பல்வேறு உலக மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியில் மட்டுமே நான் நினைக்கிறேன் 10க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் காணப்படுகின்றன. இதுபோக உலக ஏனைய எல்லா மொழிகளிலும் இந்த குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இலவசமாக பெறக்கூடிய நிலையிலும் காணப்படுகிறது, விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலையிலும் மொழிபெயர்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே அல்லாஹுடைய கலாமாக இருக்கக்கூடிய இந்த வேதம் பொதுவாக மனித சமுதாயத்திற்காக அருளப்பட்ட வேதம் என்றால் அந்த மக்களும் இதை படிக்க வேண்டும், அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அதை கொண்டு சேர்க்கிற பொறுப்பை அவர்கள் ஏற்று அதை அவர்கள் செய்தார்கள். அவர்களுடைய தோழர்கள் அதற்கு துணையாக இருந்தார்கள். பிறகு சஹாபாக்கள் அந்த பணியை பொறுப்பேற்று அவர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்காவில் மட்டும் இருந்த இஸ்லாம் பிறகு மதீனாவுக்கு பரவி மதீனாவிலிருந்து ஷாம் வரைக்கும் சென்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே குர்ஆனுடைய செய்தி இந்தியா வரைக்கும் வந்ததாக சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அதற்கு பிறகு உலமாக்கள் முஸ்லிம்கள் இந்த பணியை பொறுப்பெடுத்து மேற்கொண்டதனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்று உலகத்தில் நாம் வாழுகிற இந்த காலத்தில் சுமார் 900 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் உலகத்தில் வாழுகிறார்கள் என்றால் இவர்களில் சுமார் 200 கோடி பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த குர்ஆனை சரியான முறையில் நம்முடைய முன்னோர்கள் கொண்டு போய் சேர்த்ததனால் வந்த விளைவு என்பதை நாம் புரிய வேண்டும். இப்போ குர்ஆனை படிக்கிற ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நம்மை பற்றி இருக்கிற தவறான கருத்துக்களை எல்லாம் நிச்சயமாக களைந்து விடுவார். குர்ஆனை படிக்காத காரணத்தினால் அல்லது அரைகுறையாக குர்ஆனை படிக்கிற காரணத்தினால் அல்லது சிலர் ஆங்காங்கே தவறாக சில வசனங்களை எடுத்து காண்பித்ததை நம்பிய காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் தவறான அபிப்பிராயங்களோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிப்பிராயம் களையப்பட வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த குர்ஆனை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த குர்ஆன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய இறுதி வேதம் என்ற வகையில் ஏற்கனவே அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் இது மாற்றி இருக்கிறது. எனவே இதை நாசிக் என்று சொல்வார்கள். முன்னால் உள்ள வேதங்கள் எல்லாம் மன்சூக் என்று சொல்வார்கள். அதில் உள்ள எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது. இப்போது உலக மக்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய உலக மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வேதமாக இருப்பது அல் குர்ஆன் தான். இந்த அல் குர்ஆனில் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இருக்கிறது. இதுதான் ஆக முக்கியமானதாகும். இப்போ உலகத்தில் வாழுகிற போது நாம் வெறுமனே ஆன்மீகவாதிகளாக மட்டும் வாழ முடியாது. உலகத்தில் வாழுகிற போது ஆன்மீகம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, அதுபோல இந்த வாழ்க்கையை ஓட்டிச் செல்வதற்கான பொருளாதாரம் இருக்கிறது, அதுபோல சமூகவியல் இருக்கிறது, குடும்பவியல் இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கின்றன. உலக வாழ்க்கையில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டுகிற ஒரு அற்புத வேதம் இந்த குர்ஆன். முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்து இந்த குர்ஆனை நடுநிலையோடு படித்த பலர் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த குர்ஆன் உலக பொதுமறை என்பதை நாம் நம்ப வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருந்து மரணித்த ஒரு பெரியார் தான் வலம்புரி ஜான் என்பவர், ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அவர் உலகம் முழுக்க தமிழ் மொழியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம், மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்று. காரணம் என்னவென்றால் இஸ்லாம் இந்த மண்ணுக்கு பொருத்தமான வாழ்க்கை வழிகாட்டியை தருகிறது, மனிதனுக்கு ஏற்ற வழிகாட்டல்களை தருகிறது. எனவே இந்த குர்ஆனில் மனிதனுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது, அறிவுபூர்வமாக இருக்கிறது, நடைமுறை சாத்தியமாக இருக்கிறது. இதை நாம் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த வேதத்தை நாமும் படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.